வலைதளங்களில் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் விஷயமாகவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் தொடர்பு படுத்தி அவதூறு பொய் செய்திகளை பரப்புபவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும். என்னைக்கு ஏன்னு சொன்னால் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் விவகாரத்தில் ஒரு இடத்துல கூட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பெயர் வரவே இல்லை. இது தேவையற்ற அவதூறுகள் பரப்பப்படுகிறது. இப்போ ட்ரம்ப் அவர்களுக்கு பயந்துக்கிட்டு தான் ரஷ்யாவில் எண்ணெய் வாங்குறதை நிப்பாட்டாங்க. அது எப்ஸ்டீன் ஃபைல்ஸை தொடர்பு படுத்திலாம் பேசுகிறாங்க. ரொம்ப அபாண்டமானது, அருவருக்கத்தக்க ஒரு கேவலமான அரசியல் இது. தொடர்ந்து இது தமிழகத்தில் ஒரு சில யூடியூப்புகள் வாயிலாகவும் சில அவதூறு பரப்புவதன் மூலமாகவும் பரப்பப்பட்டு வருகிறது. இது அருவருக்கத்தக்க ஒரு செயல். ஏன்னு சொன்னால் 50% டேரிஃப் போட்டப்பயே ரஷ்யாவுடைய தூதர்கள் டெல்லியில் சந்திக்கும் பொழுது பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது ரொம்ப தெளிவாக சொன்னாங்க, எங்களால் ஒரு அமெரிக்கா இந்தியா ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது பிரச்சனை வருதுன்னா நீங்கள் ஆயில் வாங்குறது நிப்பாட்டிக்கலாம், அது ரஷ்யா நாங்களே ஒத்துக்கணும்னு சொன்னாங்க. அதே போல் நம்ம 50% டேரிஃபுங்கிறது இப்போ 17% குறைக்கப்பட்டிருக்கு. அமெரிக்கா தான் இறங்கி வந்திருக்க ஒழிய இந்தியா எந்த நேரத்திலும் இறங்கி வரவில்லை. தவிர ட்ரம்ப் பேர் தான் எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் அதிகமாக அடிபடுற ஒரு பேர். அவருடைய புகைப்படங்கள் அவருடைய வீடியோக்கள் தான் வந்திருக்கு. ஆகையால் ட்ரம்ப்புங்கிறவர் தான் எப்ஸ்டீன் ஃபைல்ஸோடைய விக்டிமே. அப்படி இருக்கும்போது அதை வச்சு ட்ரம்ப் தான் மிரட்டினாருன்னு சொல்கிறது அறிவு இருக்கிற யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதம். கபாலத்தில் கொஞ்சமாக மூளை இருக்குன்னா கூட இதை ஒத்துக்க முடியாது. இப்படிப்பட்ட கேவலமான ஒரு வாதத்தை நம்முடைய நாட்டிற்கு அடையாளமாக இருக்கக்கூடிய பாரத பிரதமருக்கு எதிராக பரப்புகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு பின்பாக இருக்கிற தேச விரோத சக்திகள் யார் என்பதை என்ஐஏ ஆய்வு செய்து அவர்களை கைது செய்ய வேண்டும். அதே போல இந்த அமெரிக்கா இந்தியா விவகாரத்தில் ரஷ்யா கிட்ட போய் நம்ம தேவைக்கும் அதிகமான கச்சா எண்ணெய்களை நம்ம ஆல்ரெடி வாங்கிட்டோம். அங்கே வாங்கிட்டு நம்ம ப்ராசஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் அமெரிக்கா எங்கே இரிட்டேட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் பத்திரிகை நண்பர்கள், ரஷ்யா கிட்ட போய் நம்ம கச்சா எண்ணெய் வாங்கினது அமெரிக்காவுக்கு பிரச்சனை இல்லை. ரஷ்யாவில் நம்ம இந்திய ரூபாயில் வாங்கணும். அமெரிக்காவுடைய டாலரில் நம்ம கச்சா எண்ணெயை பர்ச்சேஸ் பண்ணாமல் இந்திய ரூபாயில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம். அப்போ என்னென்னா வேர்ல்டு கரன்சியாக அவன் அமெரிக்கன் டாலரை நிறுவி வச்சிருக்கான். அதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உடச்சிருவாரோன்னு அமெரிக்கா பயந்தது. இப்போ மலேசியாவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்று வந்தார். உங்களுக்குலாம் தெரியும், அங்கே ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அதுவுமே பர்ச்சேஸ் இந்தியன் ரூபி மலேசியன் கரன்சியில் வாங்குறதா அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இப்போது யூரோப்பியன் யூனியனோட நம்ம ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டிருந்தோம். அது அமெரிக்காவில் நம்ம செய்கிற வியாபாரத்தை விட 200 மடங்கு அதிகமான ஏற்றுமதி வாய்ப்புகளை நமக்கு தரப்போகிறது. இன்றைக்கு அமெரிக்காவில் செய்யப்பட்டிருந்த தடையும் நீக்கப்பட்டிருக்கிறது. உலக அரங்கில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் இந்திய தேசம் மிகப்பெரிய மரியாதையோடு, முன்னெப்போதும் இல்லாத ஒரு மிகப்பெரிய மரியாதையோடு மிகப்பெரிய லாபத்தோடு செயல்பட்டு வருகிறது. இதை காங்கிரஸை சார்ந்த ராகுல் போன்றவர்கள், இங்கே இருக்கிற இப்போ இங்கே எம்பிலாம் சுற்றிட்டு இருக்காங்க பாருங்கள், ஜோதிமணி, சுதா, இவங்கெல்லாம் கொஞ்சம் கூட நாட்டுப்பற்று இல்லாமல் மிக மோசமான விதத்தில் நடந்து கொண்டு பாரத பிரதமர் மீது அவதூறு பரப்புவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். கொஞ்சம் மேலும் தேசத்தின் மீது பற்றோடு நடந்து கொள்ள வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.